ஸ்டஃப் கூல் பிராண்ட்லேருந்து மற்றும் ஒரு பவர் பேங்க். இந்த தடவை அவங்க லூசிட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த பவர் பேங்கை பிரத்யேகமாக ஐஃபோன் யூசர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஐஃபோன் வச்சுருந்தா மட்டுமா இதை யூஸ் பண்ண முடியுமா, மற்ற ஃபோனுக்கு யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். பட் பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. பாக்ஸுக்கு வெளியில் இந்த லூசிட் ப்ளஸ் 10,000 mAh பவர் பேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிசைன் நீங்கள் ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லூசிட் ப்ளஸ் பவர் பேங்க் வந்து ஒரு 15 வாட் மேக்னெட்டிக் பவர் பேங்க். அதாவது மேக்சேஃப் சப்போர்ட்டட் டிவைஸுக்கு இது வந்து 15 வாட்டில் உங்களுக்கு வயர்லெஸ்லி சார்ஜ் பண்ணும். மற்ற டிவைஸை நீங்கள் வயர்டு மூலமாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 வாட்டுக்கான அவுட்புட் வரைக்கும் இது மேக்ஸிமமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். இதோடைய இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட் ஸ்பீடில் ஃபுல் சார்ஜ் ஆகும். இது தவிர இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 6 மாதத்துக்கான வாரண்டி இருக்குது. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட், BIS சர்டிஃபிகேஷன், சேஃப்டி சர்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த 10,000 mAh பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாக்ஸ் பேக்கேஜிங். ஆல்ரெடி நான் பாக்ஸை விட்டு எடுத்து நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இது தவிர இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்னுடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் என்னென்ன நீங்கள் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இங்கே போட்டிருப்பாங்க. அப்புறம் இதை வயர் மூலமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C to USB Type-C ஒரு குட்டியான ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஒன் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த லிங்க்கில் நீங்கள் அவங்க வரக்கூடிய லிங்க்கில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கான வாரண்ட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் அந்த ப்ராடக்ட்னுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்சனலி ஒரு வித்தியாசமான ஒரு பவர் பேங்க் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த இடத்துல மேக்சேஃப் சப்போர்ட்டட் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை இதில் வந்து ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் சூப்பர், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த நத்திங் ஃபோன் வந்ததுலேருந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான். பட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு LED லைட் இண்டிகேட்டர் இங்கே ஃபுல்லாக இங்கே தெரியுது. எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் எரியும். இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து க்ரீன் கலரில் எரியும். பட் இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ தான் ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். 100% வரைக்கும் இந்த பவர் பேங்க் 10,000 mAh இந்த பவர் பேங்க் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு. மறுபுறத்தில் ஸ்பெக்ஸ், அதாவது நீங்கள் இப்போ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்த ஸ்பெக்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து விட்டுட்டு இங்கே நிற்க வச்சுட்டு அவங்க மொபைல் ஃபோனுக்கோடு நீங்கள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டே ட்ரீம் ஃபீச்சர் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 2 பிரச்சனைகள் இந்த ப்ராடக்ட்டுடைய டிசைனில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் நாளடைவில் நீங்கள் எங்கேயா வச்சு எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ராச்சஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஒரே போர்ட்டு தான், USB Type-C போர்ட்டு தான். இப்போது USB Type-A போர்ட்டு கூட நான் கேட்கல, மைக்ரோ USB போர்ட்டு கூட நான் கேட்கல. இன்னொரு போர்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாஸ்ட் த்ரூ சார்ஜிங்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு வயர்டு மோடில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை இன்புட்டில் சார்ஜ் பண்ணிக்கிட்டு அவுட்புட்டில் உங்களுக்கு வயர்டு மோடில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட்டட் டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுதான் இன்புட்டும் அவுட்புட்டும் கூட. ஸோ நீங்கள் உங்களுடைய டிவைஸை நீங்கள் ஏதாவது வயர் மூலமாக சார்ஜ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் அதை சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இதை நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்சேஃப் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாஸ் த்ரூ இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போது இதை வந்து மேக்னெட்டிக் டிவைஸ், அது நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து டக்குன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணாலே சூப்பராக ஒட்டிக்கிட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட OnePlus 12 இருக்குது. நான் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் OnePlus 12 வந்து டேரெக்டாக அந்த மேக்னெட்டிக் சப்போர்ட்டட் சார்ஜிங் கிடையாது. ஸோ இதில் மேக்னெட்டிக் சப்போர்ட்டட் சார்ஜிங் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வந்து ரிங்கினுடைய ஃபியூஷன் கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கேஸை நான் யூஸ் பண்ணுறப்போ ஓகே, இப்போ வந்து வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் ஆகிட்டு இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு ஐஃபோனுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ
டெஃபினட்டாக நீங்கள் உங்ககிட்ட ஐஃபோன் 12லேருந்து ஐஃபோன் 16 வரைக்கும் எது இருந்தாலும் தாராளமாக அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்டில் உங்களுக்கு வயர்லெஸ் ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஐஃபோனுக்காக பண்ண ப்ராடக்ட்டில் அவங்க வந்து லைட்னிங் போர்ட்டையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து உங்களுக்கு லைட்னிங் போர்ட்டை எடுத்து யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பழைய ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட வரக்கூடிய அந்த லைட்னிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி அந்த எந்த ஒரு டிவைஸை ஆண்ட்ராய்டு டிவைஸை கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அப்படி நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதில் கிடைக்கக்கூடிய ஸ்பீடு வந்து உங்களுக்கு 20 வாட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். நான் இதை பேஸில் வச்சுட்டு இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வயர்டு மூலமாக கூட கனெக்ட் பண்ணி நான் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு டே ட்ரீம் ஃபீச்சர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பிரத்யேகமாக ஐஃபோனில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ டே ட்ரீம் ஃபீச்சரில் உங்கள் ஐஃபோனை இந்த மாதிரி கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் வந்து ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல உங்களுக்கு டைம் தெரிய ஆரம்பிக்கும். நைட் கிளாக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாட்டியுமே இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் ஒரு படம் பார்க்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுட்டு ஒரு கால் எடுக்கிறதுக்கு, வீடியோ கான்ஃபரன்சிங் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவர் பேங்க்குடைய விலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 10,000 mAhக்கான பவர் பேங்க். ஆனாலும் இதோட விலை வந்து 3,299 ரூபா. கொஞ்சம் காஸ்ட் கூட தான். பட் இது வந்து ஐஃபோனுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ப்ளஸ் இந்த மேக்னெட்டிக் மெக்கானிசம்லாம் கொடுத்து டிசைன்லாம் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், நீங்கள் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஐஃபோன் யூசர், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்ஸேஃப் சப்போர்ட்டட் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப்கூலுடைய லூசிட் ப்ரோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.